டாஸ்மார்க்கில் ஊழலை அனுமதிக்க கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் சுபா. டாஸ்மார்க் நிறுவனத்தில் ஊழல் குறித்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்த ஊழியர்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறது. சம்திங் ராங் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மார்க் என நீதிபதி புகழேந்தி இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு கள்ளச்சாராயம் போன்ற சட்டவிரோத மதுவால் உயிரிழப்புகளை தடுக்க மதுபான விற்பனையை அரசே ஈடுபட்டுள்ளது. இந்த துறையில் ஊழல்களை அனுமதிக்க கூடாது என நீதிபதி இந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மதுரையைச் சேர்ந்த மாயக்கண்ணன், முருகன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில், மதுரை மாவட்டம் டாஸ்மார்க் விற்பனையாளராக நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம். டாஸ்மார்க் நிறுவனத்தில் நடைபெற்று வரும் மாமூல் வசூல் குறித்து புகார் அளித்தோம். ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருந்தோம். இது டாஸ்மார்க் நிறுவனத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்களில் பேட்டியளித்த காரணத்திற்காக எங்கள் மீது பணியிடை நீக்கம் செய்து டாஸ்மார்க் மேலாளர் உத்தரவிட்டு உள்ளார். இந்த உத்தரவை சட்டவிரோதம், இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், மனுதாரர்கள் மதுரை மாவட்டம் டாஸ்மார்க்கில் பணிபுரிகின்றனர். மதுரை மாவட்ட டாஸ்மார்க் மேலாளராக பணியில் இருந்த ராஜேஸ்வரியும், திருமங்கலம் டாஸ்மார்க் மேற்பார்வையாளராக பணியில் இருந்த செல்வமும் இணைந்து ஒவ்வொரு டாஸ்மார்க் கடைகளுக்கும் தினமும் 5000 ரூபாய் வசூல் செய்தார்கள். இதனால் டாஸ்மார்க் ஊழியர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானர். இது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு விசாரணை நடத்த வேண்டும் என மனுதாரர்கள் புகார் அளித்தனர். புகார் நடவடிக்கை இல்லாதால் ஊடகங்களுக்கு பேட்டியளித்தனர் என தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் மதுரை மாவட்ட மேலாளர் ராஜேஸ்வரி, ஊழியர் செல்வம் இணைந்து வசூல் வேட்டை நடத்தியுள்ளனர். இது குறித்தும் அவர்களின் உரையாடல்களை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மனுதாரர்கள் அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் மனுதாரர் ஊடகங்களுக்கு சென்று பேட்டி அளித்துள்ளார். இது டாஸ்மார்க் விதிகளுக்கு எதிரானது என்றாலும் இதே நேரத்தில் மேலாளர் ராஜேஸ்வரி உடனடியாக அவர் பணிபுரிந்த துறைக்கு மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளார். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது டாஸ்மார்க் நிறுவனத்தில் ஏதோ நடக்கின்றது. அரசு கள்ளச்சாராயம் போன்ற சட்டவிரோத மதுவால் உயிரிழப்புகளை தடுக்க மதுபான அந்த விற்பனையை அரசே ஈடுபட்டுள்ளது. இந்த துறையில் ஊழல்களை அனுமதிக்க கூடாது எனவும், ஊழல் குற்றச்சாட்டில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மொத்த டாஸ்மார்க்கிலும் ஏதோ நடக்கிறது என்பது மட்டும் தெரிய வருகிறது. டாஸ்மார்க் துறை தன் தவறுகளை உணர வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி, மனுதாரர்கள் மீதான டாஸ்மார்க் விதிகளை அந்த மீறியதாக நடவடிக்கை எடுக்க அனுமதி உள்ளது என்றும், மனுதாரர்கள் மீது ஏற்கனவே எடுத்த நடவடிக்கை ரத்து செய்யப்படுகிறது என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.